ஏப்பா இங்க முத்தழகு யாரு? நீங்க யாருங்க? என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, நான் யாருங்கிறது அவர்கிட்ட சொல்றேன். வாங்கய்யா வாங்க, இங்கதான் இருக்கான். முத்தழகு, முத்தழகு, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க. வணக்கம். நீங்க வைதேகியுடைய தாத்தா. நீ காப்பாத்தின வைதேகி, உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற வைதேகி. அவங்க எங்க இருக்காங்க? அவங்களுக்கு என்னாச்சு? அவ எங்க இருக்கிறா, என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்கிறத விட அவ யாருங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ காப்பாத்தின பொண்ணு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ இல்லப்பா. அவ ஒரு ராஜ பரம்பரை. மன்னராட்சி ஒழியாம இருந்திருந்தா இன்னைக்கு வைதேகி இளவரசியா இருந்திருப்பா. பசும்பொன் ஜமீன் ராஜா ராஜமாணிக்கம் என் மகன். அவளுடைய ஒரே மக வைதேகி. ஒரு நாளைக்கு 1 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறவன் என் மகன். இன்னைக்கு நாட்டை ராஜாக்கள் இல்லைன்னாலும் தன்னை ஒரு அரசனாகவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஏழைங்க தன் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் என் மகன் ராஜா ராஜமாணிக்கம். யார் நீ? உன்னை யார் உள்ள வர சொன்னது? வைதேகியோட ஃப்ரெண்டு. வாட்மேன்! ஐயா, இந்த நாய் யார் உள்ள விட்டது? ஐயா நான் விடலைங்க, சின்னம்மா தான் கூட்டி வந்தாங்க. தூக்கி வெளியே போடு. அரசாங்கத்துல பணம் வாங்கிக்கிட்டு ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற பொண்ணுங்கள்லாம் பணக்காரங்களா ஆயிடுவாங்களா? இவங்களே எல்லாம் உள்ள கூட்டிட்டு வந்து அவங்களெல்லாம் சுட்டு தள்ளிடுவேன். உன்னை சுத்தி பணக்காரங்களும் கோடீஸ்வரங்க மட்டும்தான் இருக்கணும். அதுதான் உன் அப்பாவுக்கும் பிடிக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அம்மா, இன்னைக்கு உன் பிறந்த நாள், அதுவுமா அழாதம்மா. உங்க அப்பா குணம்தான் உனக்கு தெரியுமே. உண்மையான நண்பன் ஏழைதாங்கிறத நான் என் அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டேன். ராஜா ராஜமாணியத்துக்கு இதெல்லாம் புரியாது. புரிய வைக்க வேண்டிய வழி எனக்கு தெரியாது. Hello, Rajamanikam. Hello, Vijay. Welcome, welcome. Many happy returns of the day. வைதேகி, நீ ஒரு பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணுமா? இந்த அங்கிளோட பிரசன்டேஷன். எவ்வளவு இது? சும்மா ஒரு 51,000 தான். இந்தம்மா, a diamond necklace also. Take it. பாத்தியா? என்ன சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ பாத்தியா? எல்லாரும் கோடீஸ்வரங்க, மல்டி மில்லியனர்ஸ். உன்னை சுத்தி இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். சாதாரணமா 51 சவரம் பரிசு கொடுக்கிற அந்த நண்பன் என் பேட்டியுடைய அடுத்த பிறந்த நாளைக்கு எந்த நிலைமைக்கு வந்துட்டான் தெரியுமா? வியாபாரத்துல நஷ்டப்பட்டு ஏழை ஆயிட்டான். ஹலோ ராஜா ராஜமாணிக்கா, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்க? உனக்கு என்ன வைதேகி? many happy returns of the day. 19th birthday. போன வருஷம் இந்த அங்கிள் உனக்கு வைர நெக்லஸ் பிரசன்ட் பண்ணேன். இந்த வருஷம் என்கிட்ட ஒண்ணு இல்லம்மா. எனக்கு வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் உங்களை எல்லாம் பாக்குறப்போ எனக்கு அதெல்லாம் மறந்து போகுது. போன வருஷம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு போனனோ அதே மாதிரி இந்த வருஷம் உங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போலாங்கிறதுக்காக தான் நீ கூப்பிடாத இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நானாவே வந்திருக்கேன். குடுப்பா. Just a minute. மிஸ்டர் விஜயராகவன், இந்த பாட்டிலோட விலை என்ன தெரியுமா? 5000 ரூபாய். இதையே நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல பெக்கா குடிச்சினா 500 ரூபாய்.
காசு கொடுத்து லோக்கல் சரக்கையே வாங்கி குடிக்க வசதி இல்லாத நீ ஓசியில ஃபாரின் சரக்கு குடிக்க வந்திருக்கன்ற உண்மையை சொல்லு. அதை விட்டுட்டு உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு, உன் பொண்ணோட பிறந்த நாளைக்கு மறக்காம வந்திருக்கேன், 25 வருஷத்தோட நட்ப பிரிய முடியாம தவிக்கிறன்ற சென்டிமெண்ட் எல்லாம் இங்க பேசாத. என் பேரை சொல்லி கூப்பிட உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. வியாபாரத்துல தோத்தவன், வாழ்க்கையில விழுந்தவெல்லாம் என் கூட நட்பு வச்சுக்க கூடாது. ராஜமாணிக்கம், 100 பேரை கொல்றதும் ஒரு நல்ல மனுஷனுடைய மனசை நோகடிக்கிறதும் ஒண்ணுதான்ப்பா. ராஜமாணிக்கம், உன் வியாபாரத்துல நஷ்டமே வராதுன்னு நினைக்காத. எப்பவுமே நீ ஜெயிச்சிட்டு இருப்பேன்னு எதிர்பார்க்காத. அப்படி நான் தோத்துட்டா தற்கொலை பண்ணிப்பேன், போலித்தனமா வாழ மாட்டேன். நான் பிறக்கும் போதும் கோடீஸ்வரன், சாகும் போதும் கோடீஸ்வரன் தான். வாழ்க்கையில தோத்தவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிச்சா 100க்கு 75 பேர் உயிரோடு இருக்க மாட்டானுங்க. வெற்றியும் தோல்வியும் ஒரு மனுஷனுக்கு நிரந்தரம் இல்ல. நிச்சயமா நான் ஜெயிப்பேன். மறுபடியும் உன்னை வந்து நான் சந்திப்பேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். அங்கிள், என் பிறந்த நாளுக்கு போன வருஷம் நீங்க கொடுத்த பரிசு, இதை வச்சுக்கிட்டு உங்க வியாபாரத்தை தொடங்குங்க. இதை நான் வாங்கினேன்னா நீ என்ன மறந்துடுவேமா? இதை வச்சுக்கிட்டு நீ என்ன ஞாபகம் வச்சுக்க. நிச்சயமான ஒரு பெரிய ஆளா வருவேன். உன் கல்யாணத்துல ஒரு கோடீஸ்வரனா தான் கலந்துக்குவேன். My dear friends, இந்த இனிமையான நாள்ல என் பொண்ணுக்கு வரப்போற மாப்பிளைய உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். My friend, ராஜா செந்தில்நாதனோட ஒரே மகன் ராஜா ரத்னகுமார் MBA. கிட்டத்தட்ட 150 கோடிக்கு ஒரே வாரிசு. என் பொண்ணு படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் நடக்கும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோடீஸ்வரங்களும் அதுல பேத்தி ராஜா ராஜமாணிக்கத்தினுடைய நண்பன் மகனுக்கும் நிச்சயார்த்தம் நடந்தது. 2000 ஏக்கர் காப்பி தோட்டத்துக்கும் 15 மில்லுக்கும் சொந்தக்கார மாப்பிளை. அப்படி ஒரு நிச்சயார்த்தம் அது வரைக்கும் எந்த ஜமீனில் நடந்தது இல்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. நிச்சயார்த்தம் முடிஞ்சோடனே பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியே போகணும்னு மாப்பிளை ஆசைப்பட்டாரு. அவன் இஷ்டப்படியே அவளும் அவன் கூட போனான். ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கொண்டு போய் மாப்பிளை தன் நண்பனை அறிமுகப்படுத்துறேன்னு போய் சொல்லி வைதேகி கிட்ட தகாத முறையில நடந்துக்க முயற்சி பண்ணான். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, என்ன அதுக்குள்ள அவசரம்? தாலி கட்டுறதுக்கு முன்னாலே ஒரு பொண்ணை தொடுறதுல தனி த்ரில்லே இருக்கு. பெரியவங்களே நீதான் என் மனைவியின் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? இடியட். எக்ஸ்கியூஸ் மீ சார். இல்லையா கூப்பிட்டீங்களா? இல்லையா? ஷிட். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியா அவன் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணா? இல்லையே. கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிறவன் கல்யாணத்துக்கு பிறகு இன்னொரு பொண்ணையும் கட்டி பிடிப்பான். அப்பா, நான் செலக்ட் பண்ண மாப்பிள்ள ஒரு கோடீஸ்வரன், கொஞ்சம் ஜாலியா வளர்ந்துருப்பான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுவான். ஒழுக்கமான பையனா பார்த்துதான் தன் பொண்ணுக்கு கட்டி வைக்கணுமே தவிர கல்யாணத்துக்கு பிறகு திருந்திடுவாங்கிற நம்பிக்கை எல்லாம் வச்சுக்க கூடாதுப்பா. 4 இடத்துல விசாரிச்சு ஏன் மாப்பிள்ள பாக்குறாங்க? அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்குதான். 4 இடத்துல விசாரிக்க அவ ஒண்ணும் குடிகாரனும் இல்ல, சூதாடியும் இல்ல. ராஜமாணிக்கம், அப்பா, அவளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் தான் என் மாப்பிள்ள. இந்த கல்யாணத்துக்கு யாராவது தடங்களா இருந்தீங்கன்னா என்னை யாரும் மனுஷனா பார்க்க முடியாது. ஏங்க, என் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூடாது. நீங்க பள்ளத்துல விழுந்தவனை கை கொடுத்து மேல தூக்கி விட நினைக்கலாம், ஆனா அவன் உங்களையும் பள்ளத்துக்கு இழுத்துருவான்றத மறந்துடாதீங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாலே ஒரு பொண்ணை தொடுறதுல தனி த்ரில்லே இருக்கு.
கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிறவன் கல்யாணத்துக்கு பிறகு இன்னொரு பொண்ணையும் கட்டி பிடிப்பான். அவளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் தான் என் மாப்பிள்ள. தண்ணீரை குடிச்ச வைதேகியே நீ விரிச்ச வலைதான் காப்பாத்துச்சுன்னு அவ என்கிட்ட சொன்னாப்பா. வைதேகியுடைய பணமாவது எங்க கைக்கு வரணும்னு இந்த நாடு பூரா தேடிட்டு இருந்த எங்களுக்கு அவ இந்த குப்பத்துல உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அவ கிடைச்ச உடனே மறுபடியும் அதே மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதா என் மகன் முடிவு பண்ணி இருக்கிறான். தகப்பனுக்கு தெரிஞ்சா எங்க உன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுடுமோன்னு அந்த கோடீஸ்வர பொண்ணு தன் குப்பத்து காதல் கதையை என்கிட்ட மட்டும்தான் சொன்னான். ஓட்டைக்குள்ள இருந்தாலும் தன்னை தூக்கிட்டு போடுவாரு முத்தழகன்னு அவ உனக்காக நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கிறான். ஏழைங்களுடைய காத்தையை தன் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிற ராஜா ராஜமாணிக்கத்துடைய மாப்பிள்ளை ஒரு கட்டு மரக்காரன். நீ என்ன செய்ய போற, உங்க கல்யாணம் எப்படி நடக்க போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா நாளை காலையில 10 மணிக்குள்ள நீ வைதேகிய பார்க்கல, அவ தற்கொலை.